இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் திங்கட்கிழமை. இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய புனிதர் ஆண்ட்ரி பெசட். இவர் கனடாவில் பிறந்தவர். திருச்சிலுவை சபையில் சகோதரராக சேர்ந்தார். யோசேப்பின் மீது மிகுந்த பற்று கொண்ட இவர் இறைவேண்டல் செய்வதற்கும் நோயாளிகளை கவனித்துக் கொள்வதற்கும் அதிக நேரம் ஒதுக்கினார். 2010ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் பெற்றார். இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகள் 1 யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 22, இயல் 4 இறை வார்த்தைகள் 6. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எதுவென அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவது அல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. செல்லமே என் செல்லமே ஆரீராரோ, தங்கமே என் தங்கமே ஆரீராரோ, செல்லமே என் செல்லமே ஆரீராரோ, தங்கமே என் தங்கமே ஆரீராரோ, பஞ்சுமெத்த நினைக்கலையே ஆரீராரோ, படுத்துறங்க பாயும் இல்லை ஆரீராரோ, பச்சமரமானவனே ஆரீராரோ, பச்சமரமானவனே ஆரீராரோ, பாடுபட வேணுமையா ஆரீராரோ, பாடுபட வேணுமையா ஆரீராரோ, செல்லமே என் செல்லமே ஆரீராரோ, தங்கமே என் தங்கமே ஆரீராரோ, செல்லமே என் செல்லமே ஆரீராரோ, தங்கமே என் தங்கமே ஆரீராரோ, ஆரீராரோ ஆரீராரோ. இன்றைக்கு நம் தேவன் தரும் ஜீவ நீரூற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். என்னன்னா, கடவுளிடம் நம்ம என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது நம்ம என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம்? அவரது கட்டளைகளை நம்ம கடைபிடித்து நாம் ஆண்டவருக்கு திருமுன் அவருடைய தெய்வ பயத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய செயல்களிலும் சொல்லிலும் செயலிலும் அவரை போல் நாமும் தூயவராக இருக்கின்ற பொழுது நாம் கேட்ட எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா கடவுள் நமக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார்னா,
எல்லா கட்டளைகளுக்கு மேலே பிறரிடம் அன்பு செலுத்துவது. ஆக இந்த அன்பு என்பது அவருக்கு உன்னதமான ஒரு அடையாளம். அந்த அன்பினால தான் கடவுள் என்ன செஞ்சார்? மனிதனாக பிறந்து நம் பாவங்களுக்காக பாடுபட தயாரானார். அத்தகைய தேவ மைந்தனுடைய கட்டளை அன்பு. ஆக நாம் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார், நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தூய ஆவியானவருடைய அருளால் தெரிஞ்சுக்கிறோம். தூய ஆவியானவருடைய அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம பாட்டுக்கு அப்படியே இருப்போம், ஒன்றும் நம்மளால் இயலாது. இந்த சீடர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? தேவன் இறந்த பிறகு பயந்து போய் எல்லாம் போய் அறையை சாத்திக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருந்தாங்க, ஒன்றுமே செய்யலாதவர்களாய். ஆனால் தூய ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் அந்த நாக்கு வடிவில் இறங்கின உடனே தான் என்ன செஞ்ச வெளியில் வந்து நிறையா போதனை செய்தார்கள். அவர்கள் பேசுவது எல்லோருக்கும் அவரவர் பாஷையில் தெரியப்பட்டது. தைரியமானாங்க, பல அதிசயங்கள் செய்தாங்க, அற்புதங்கள் செய்தாங்க. ஆக தூய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு மிக 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 தேவை. ஆக இந்த தூய ஆவியினுடைய தூண்டுதல் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? போலியாக தயாராகிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த போலியான இறைவாக்கினர் யார், உண்மையான இறைவாக்கினர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உண்மையான இறைவாக்கினர்கள் யார் என்பதை நாம் என்ன செய்யணும்? கடவுளிடமிருந்து அனைத்தும் வருவது, கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் உடையவர்களாக இருந்தாங்கன்னா தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செயல்களுமே என்ன செய்வாங்க? அவங்க கிறிஸ்து இயேசு மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல். அதான் கிறிஸ்து இயேசு உண்மையாகவே மனிதராக வந்தவர் என்று யார் ஏற்றுக்கொண்டு போதிக்கின்றார்களோ அவங்க தான் உண்மையான இறைவாக்கினர். ஆக கிறிஸ்துவிடம் இருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர் கிறிஸ்துவாக வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போது அவன் உலகில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் நாம் தேவன் இறைவன் கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு போதிப்பவர்களே உண்மையான இறை தூதர்கள். ஆக நம்ம அந்த இறை தூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கண்டுபிடித்து அதுக்கு நம்ம பைபிளே போதும். பைபிளை எடுத்து படிச்சிங்கன்னா அதில் யோவான் எழுதியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கூடவே இருந்தார். ஏசப்பா கூடவே இருந்து, இப்போ நம்ம ஒன்று வேணாம், இப்போ ஒருத்தவங்க கூட நம்ம கூட இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்கள பற்றிய எல்லாமே ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் ஒரு சிலர் கூடவே இருப்பவங்களுக்கு தெரியும். அதுபோல தான் இயேசுனுடைய கூடவே இருந்தவர் யோவான். அதனால யோவான் நிறைய எழுதியிருக்கிறார் உண்மைகளை பற்றி. ஆக மற்றவங்க எழுதுனதுன்னா நான் பொய்ன்னு சொல்லலை, மற்றவர்கள் கடவுளுடைய தூண்டுதலால் அவங்க பல நிகழ்வுகளை எழுதியிருக்காங்க. யோவான் கடவுளுடைய தூண்டுதலால் இன்னும் அந்யோன்யமாக ஆண்டவருடையே பயணம் செய்ததுனால அவருடைய ஒவ்வொரு அங்காசைவு, அவருடைய ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்து சொல்கிறார். ஆக இதனால தான் அந்த காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு? கலிலியாவுக்கு போகிறார். அப்படி அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையோரத்தில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு போகிறார். அப்போ இறைவாக்கினர் எசையா உரைத்த வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அதாவது செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, கார் இருளி இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றத் தொடங்கினார். ஆக கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார்.
விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகள், வாதிகளால் வருந்திய நோயாளர்கள், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் என்ன செஞ்சாங்க? அவரிடம் அழைத்து வரப்பட்டு குணமானாங்க. ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆக இயேசு இவ்வாறாக தன்னுடைய போதனையை அவர் செயல்படுத்த தொடங்கினார். அதனால தான் இப்போது அதாவது ஒரு நாட்டில் ரொம்ப ஒரு வகையான மூங்கில் இருக்குதான். அந்த மூங்கில் என்ன செய்யுமா, பூமியில் நடப்பட்ட கொஞ்ச நாள் 4 வருஷத்துக்கு ஒன்றுமே அது நன்றாக அது வளர்ச்சி பெறாமல் இருக்குமா. ஆனால் 5ஆவது ஆண்டு பார்த்திங்கன்னா அது 6 வாரத்திற்குள்ளார 90 அடி உயரம் வளருமா. இந்த பெரிய வளர்ச்சிக்கு காரணம் எது? அந்த முதல் 4 ஆண்டுகள் அது என்ன பண்ணுது? மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தன்னைத்தானே அது தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுபோல தான் ஏசப்பாவும் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு 30 ஆண்டுகள் தயார் செய்தார். அப்புறம் எந்த ஒரு பணிக்கும் தயாரிப்பு என்பது மிகவும் முக்கியம். ஆகவே எதையும் மிகுந்த தயாரிப்போடு நம்ம செய்யணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், ட்ரெயினுக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், அப்புறம் பஸ்ஸுக்கு போகணுன்னா நம்ம பாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும், பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருந்தோன்னா போக முடியுமா? முடியாது. நம்ம தயார் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? அதை நோக்கி போகணும். அதுபோல தான் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, இயேசு 30 ஆண்டுகள் தன்னை தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய போதகத்தை செய்தார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் நாமும் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று மனதில் நினச்சிட்டோம்னா அதுக்கு தயார் நிலைப்படுத்தணும். தயார் செய்யாமல் எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது. ஆகவே அன்பு பிள்ளைகளை, இன்றைய தினம் தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அதுவும் தேவனுடைய காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஜபதபங்களால், உபவாசங்களால், ஊழியங்களால், இன்னுமாக நம்மளுடைய திருப்பலி கண்டு திருப்பலியை ஒப்பு கொடுத்தலால், குடும்ப ஜபமாலை செய்து ஜபமாலின் வாயிலாக ஒப்பு கொடுத்தலால், இன்னும் நல்லதொரு பாவசங்கத்தனம் செய்து நொறுங்குண்ட நமது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பாவத்தின் சாபம் நம்மளை தாக்காத வண்ணம் 7 ஜென்மம் நம்ம வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வராத வண்ணம் நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு ஏற்புடைய செயல்பாடுகளை செய்யணும். ஆக திருப்பலி காணுவது மிக 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 முக்கியம். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இன்று முதல் நீங்கள் திருப்பலி காண அலட்சியம் செய்யாதீர்கள். முடிந்த வரையில் தினமும் திருப்பலி காண உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாவது திருப்பலி காண வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்க இலக்கை நீங்கள் உங்கள் மனதில் இருத்தி அதற்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பு பிள்ளைகளாக வாழ இறைவனிடம் வரம் கேட்போம். எப்படி இயேசு தன்னைத்தானே தயார்படுத்தி 30 ஆண்டுகள் தயார்படுத்தி அந்த 3 ஆண்டுகள் அதாவது இறைவனுடைய திட்டத்தை ஏற்று நடத்தினாரோ, அதுபோல் நாம் சித்தத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்றால் நமக்கு அவர் செய்த சகல நன்மைகளையும் நாம் நினைத்து நன்றி கூற வேண்டும். சிறப்பாக புதிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம், வணங்குவோம், மன்றாட்டு கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் எங்கள் ஜெயம்.